நம்ம முதல்ல பார்க்க போற வெப் சீரிஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா தி ரூக்கி. லாஸ் ஏஞ்சல்ஸ் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல சேர்றாங்க. அதாவது ட்ரைனிங்கா சேரும்போது இவங்க அதை சுத்தி என்னென்ன பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்றாங்க, ட்ரைனிங்கை முடிச்சு ஒரு சக்சஸ்ஃபுல்லான போலீஸ் ஆனாரா இல்லையா அப்படின்றது தான் தி ரூக்கி. தி ரூக்கி வெப் சீரிஸ் நம்ம டாப் 5ல எந்த இடத்தை பிடிச்சிருக்கு? அடுத்து நம்ம பார்க்க போறது ஜி5ல ரிலீஸ் ஆன விராட்ட பாலம். ஜி5ல ரிலீஸ் ஆயிருக்க இந்த விராட்ட பாலம் வெப் சீரிஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 எபிசோட்ஸ் இருக்கு. ஒவ்வொரு எபிசோட்ஸும் 30 நிமிஷத்துக்கு கம்மியாவே இருக்கு. மொத்தமா 3 மணி நேரத்திலே முடியக்கூடிய இந்த வெப் சீரிஸ் பத்தி கதைத்தளம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பிசி மீனா இவங்களை சுத்தி நடக்கக்கூடியதுதான் இந்த கதைத்தளம். ஆந்திர பிரதேஷ்ல விராட பாலம் அப்படின்ற ஒரு கிராமம். இந்த கிராமத்தை கற்பனையா தான் வடிவமைச்சிருக்காங்க. இந்த விராட பாலம் அப்படின்ற கிராமத்துல புதுசா திருமணமாகி வர பெண்கள் எல்லாருமே மர்மமான முறையில இறக்குறாங்க. ஏன் இறக்குறாங்க, என்ன காரணம், இதெல்லாமே ரொம்ப மர்மமா இருக்கு. ஸோ ஒவ்வொரு எபிசோட்ஸுமே ரொம்பவே ஸ்பீடா போகுது அப்படின்னு சொல்லலாம். ஆஃபீஸ். இந்த ஆஃபீஸ் வெப் சீரிஸ் பத்தி பார்த்தோம் அப்படி சொன்னா, பாரி இந்து இவங்க 2 பேருக்கும் நடக்கக்கூடிய ஒரு லவ். இந்த லவ் எந்த அளவுக்கு கெமிஸ்ட்ரியா ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்றது நம்ம இந்த வெப் சீரிஸ் பார்க்கும்போது தெரியும். ஹெட் ஓவர் ஹீல்ஸ். பகல்ல பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண ஸ்டூடெண்டா இருக்காங்க, நைட்ல பாத்தீங்கன்னா ஒரு பேயா மாறுறாங்க. இதுக்கு நடுவுல அந்த பேய் லவ் பண்ற ஒரு பையன், அந்த பையனை எப்படி இந்த பேய் காப்பாத்துது, இதெல்லாம் சுத்தி ஏகப்பட்ட கதைத்தளம் சுத்தி நிறைய கேரக்டர்ஸ், இதுக்குள்ளெல்லாம் இந்த கதை அமைஞ்சிருக்கு. இந்த வெப் தொடர் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு பேய் தொடரை சொல்லக்கூடிய கதையா தான் அமைஞ்சிருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போற வெப் தொடர் ஸ்குவிட் கேம் சீசன் 3. இந்த ஸ்குவிட் கேம் சீசன் 3 வெளியானது மிகப்பெரிய ஒரு வரவேற்போட வந்திருக்குன்னு சொல்லலாம். இந்த ஸ்குவிட் கேம் சீசன் 3 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஸ்கேம், அதாவது ஒரு பெரிய ஸ்கேம் கேமுக்குள்ள 456 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறாங்க. விவாகரத்தான தந்தை பாத்தீங்கன்னா தன்னோட மகளுக்காக அந்த கேம்ல பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய சூழ்நிலை வருது. பல்லாயிரக்கணக்கான பில்லியன் டாலர்ஸ் இந்த பணைய தொகையா வைக்கிறாங்க. சோ ஒருவேளை இந்த கேம்ல ஜெயிச்சா பல்லாயிரக்கணக்கான பில்லியன் டாலருக்கு சொந்தக்கார ஆகலாம். ஒருவேளை இந்த கேம்ல தோத்து போனா உயிரே போயிடும்.